السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த சூறாவை 103 தடவைகள் ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக நாம் நடக்காது என்று நினைத்த காரியத்தை கூட அல்லாஹ் நொடி பொழுதில் நடாத்தி வைக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது. அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு சூரத்துல் காரிஆ. இந்த சூரத்துல் காரிஆவை நாம் 103 தடவைகள் ஓதினால் நாம் ஒரு விடயத்தை இது நடக்காது என்று நாம் நினைத்திருப்போம். அந்த விடயத்தை கூட அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி வைக்கின்றான். நாம் நடக்காது என்று உறுதி செய்த அந்த காரியத்தை கூட அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி வைக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூரா தான் சூரத்துல் காரிஆ. இதனை ஓதி தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவமடைந்த அந்த இமாம்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். நாமும் இந்த சூறாவை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான். சூரத்துல் காரிஆ நாம் அனைவரும் அறிந்த ஒரு சூரா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் காரிஆ மல் காரிஆ வமா அத்ராக மல் காரிஆ يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالإهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية என்று வரக்கூடிய இந்த சூறாவை 11 வசனங்கள், இந்த 11 வசனங்கள் கொண்ட இந்த சூறாவை நாம் 103 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.